சென்னை வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய கரபாத்திர சுவாமிகளுடைய ஜீவ சமாதிக்கு தான் நாம் வந்து இன்றைக்கி போக போகிறோம். எங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னா மாதவரம் ஹை ரோடு, கிட்டத்தட்ட மாதவரம் பெட்ரோல் பங்க்லேருந்து நாம் மூலக்கடை பிரிட்ஜ் வழியாக அப்படியே வியாசர்பாடி ஷர்மா நகர் தாண்டி வியாசர்பாடிக்கு வந்து போகிறோம். ஜென்ரலாக வியாசர்பாடி அப்படிங்கிற பேரை கேட்டாலே இன்னமும் வந்து ஆட்டோக்காரங்களாம் நைட் டைமில் அச்சுச்சோ அது ரொம்ப பயங்கரமான ஏரியா வச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. எல்லாமே வந்து ஒரு அமைதியான ஒரு இடம் தான். நீங்கள் இஸ்ரேல் பாலஸ்தீனாக இருக்கட்டும், காசாவாக இருக்கட்டும், இல்லை ஈரான் ஈராக் எந்த இடமா இருந்தாலுமே எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு அமைதி, ஒரு எல்லாமே ஆன்மீக பூமி தான் இந்த பூமி அப்படிங்கிறது. ஸோ நம்ம தான் ஒரு ஏரியாவுக்கும் ஒரு இடத்துக்கும் ஒரு பிராண்ட் வந்து குத்தி அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆன்மீக அமைதியை நம்ம வந்து உணராமல் ஒரு மேம்போக்காக பார்த்துட்டு ஒரு டேபுடாக வந்து நம்ம நினச்சிட்ருக்கோம். ஸோ உண்மையை சொல்லணும்னா ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த இடத்துக்கு நான் எத்தனையோ தடவை வந்து போயிருக்கேன். ஏன்னா வந்து நார்த் சென்னையில் பல இடங்கள் வந்து நம்ம சுற்றியிருக்கேன். ஆனால் இது மாதிரி ஒரு இடத்த வந்து நான் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை. என்னுடைய நண்பர் தான் வந்து சொன்னார், இப்படி ஒரு இடம் இருக்குது வியாசர்பாடியில் கரபாத்திர சுவாமிகளுடைய கோவில் அப்படிங்கிறது. ஸோ இது தாங்க ஷர்மா நகர் அப்படிங்கிறது. ஸோ இதை தாண்டி அப்படியே நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்துல தான் அம்பேத்கர் லா காலேஜ் இருக்குது. இந்த காலேஜுடைய அப்படியே பக்கத்தில் தான் ஸோ இந்த ஒரு ஆர்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கரபாத்திர சுவாமிகளுடைய கோவிலுக்கு போகிற இடம். சாமியார் தோட்டம் அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ தோட்டம் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு முழு தகுதியும் இருக்குது. அவ்வளோ மரங்கள் செடிகள் கோவிலுக்குள்ளே இருக்குது. ஸோ நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ எத்தனையோ தடவை இந்த ஆர்ச்சை நான் வந்து கிராஸ் பண்ணி போயிருக்கேன், பார்த்ததே இல்லை. ஸோ உள்ளே போனால் அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டான ஒரு இடம். இண்டிபெண்ட் ஹவுசஸ் எல்லாமே நீட்டாக அவ்வளோ ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ரீட். கார்லலாம் வந்து நீங்கள் ஃபேமிலியோட சூப்பராக வந்துட்டு போகலாம். ஸோ அந்தளவுக்கு எந்த ஒரு டிராஃபிக் கன்ஜஸ்டடும் இந்த இடத்துல வந்து இருக்காது. அப்படியே வந்தோம் அப்படின்னா நம்ம ஐயா கரபாத்திர சுவாமிகளுடைய ஜீவ சமாதி கோவில் அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது. ஸோ இதுதான் அந்த இடம். நான் வந்தது பார்த்தோம்னா ஈவினிங் ஒரு 6 மணி இருக்கும். ஸோ அப்படியே இந்த மாலை வெயில் ரொம்ப ப்ளசண்ட்டாக நீட்டாக சூப்பராக இருக்குது. ஸோ வெளியே பார்த்தோம் அப்படின்னா இங்கே பூ இதெல்லாம் விற்கிறாங்க. ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் நம்ம இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ உள்ளே போகலாம். ஸோ ஐயா கரபாத்திர சுவாமிகள் அவர்களை பற்றி நாம் சொல்லணும் அப்படின்னா அவருடைய வரலாறு அப்படிங்கிறது திருப்பூரூரில் வந்து பிறந்திருக்கிறாரு. 16 வயசுலேயே வந்து அவருக்கு ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறதுனால ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அவருடைய பேரண்ட்ஸ் அவருக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவர் திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய பட்டினத்தாருடைய கோவிலுக்கு வந்து போகிறாரு. அங்கே போய் துறவரம் மேற்கொள்கிறாரு. ஸோ அதை துறவரத்தை மேற்கொண்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திண்ணையிலே இருக்கிறாரு. அவங்க அம்மா கையால் வந்து உணவு வாங்கி சாப்பிட்றாரு. தன்னுடைய கரங்கள் அதாவது கையிலேயே வாங்கி சாப்பிட்றாரு. ஸோ இப்படி தான் வாழ்நாள் முழுக்கும் அவர் வந்து பெரும்பாலாக கையிலேயே வந்து உணவுகளை வாங்கி பல பேர்கிட்ட சாப்பிட்றாரு. ஒரு துறவு வாழ்க்கையை வந்து வாழ்கிறாரு. தன்னை நம்பி வந்த பக்தர்களுக்கு நிறைய அதிசயங்களை நிகழ்த்தி இருக்கிறாரு. ஸோ அதனால தான் இவருக்கு வந்து கரபாத்திர சுவாமிகள் அப்படிங்கிற பேரும் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இடம் அப்படிங்கிறது உள்ளே நான் இப்போ காட்டுறேன். ஸோ ஒரே மரம், உண்மையாக தோட்டம் தாங்க. மரம் செடி கொடி எல்லாம் இருக்குது. இதுதான் ஐயாவுடைய அந்த புகைப்படம் அப்படிங்கிறது. வியாழக்கிழமை குருவுக்கான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே அன்னதானம் அப்படிங்கிறது நிறைய நடக்கும். ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒரு இடங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த இடத்துடைய இன்னும் சிறப்பு சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7 பேருடைய சமாதி அப்படிங்கிறது இருக்குது. கரபாத்திர சுவாமிகள் ஐயாவுடைய குருவுடைய சமாதியும் அவருடைய சிஷ்யர்களுடைய சமாதியும் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. நான் வந்து கேஷுவலாக வந்து உள்ளே போயிட்டேன். அப்புறம் ஒருத்தர் வந்து சொன்னார், இங்கே அப்பப்போ பாம்புகள்லாம் வரும்பா அப்படின்னு ஒரு பெரியவர் சொன்னார். கிட்டத்தட்ட சந்திரமுகியில் ரஜினி சாருடைய எக்ஸ்ப்ரெஷன் தான். அதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க தம்பி, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது யாரையும். ஸோ ஜென்ரலாக இது மாதிரியான இடங்களில் பாம்புகள் இருக்கிறது தானே. நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னாலே ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும், பயப்பட தேவையில்லை. ஸோ இது வந்து இந்த கோவில் தான். இது கரபாத்திர சுவாமிகளுடைய கருவறை இருக்கக்கூடிய இடம். ஸோ இந்த மரங்கள்லாம் பார்த்தோம்னா குழந்தைகள்லாம் வந்தாங்கன்னா ஜாலியாக வந்து விளையாடுவாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வைப் அப்படிங்கிறது இருக்கும். ரொம்ப அமைதி. வியாசர்பாடியில் இப்படி ஒரு இடமா, எனக்கு கிள்ளி பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இவ்வளோ நாள் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மரம் பார்த்தீங்களா விளக்கெரியுது, இந்த இடம்தான் கரபாத்திர சுவாமிகளை நம்ம ஐயா வந்து தியானம் செய்யக்கூடிய வந்து இடம் இது. ஸோ இந்த இடத்துல தான் ஐயா வந்து தியானம் பண்ணுவார். ஸோ அப்படியே நான் வந்து உள்ளே போகிறேன். உள்ளே கரபாத்திர சுவாமிகளுடைய அந்த கருவறைக்கு பின்னாடி ஒரு சின்ன குளம் மாதிரி வந்து இருக்குது. ஸோ குளம் வந்து ஒரு அடர்ந்து இருக்குது. எனக்கு என்னமோ இந்த இடத்த பார்க்கும்போது சென்னையில் இருக்கிற மாதிரி இல்லை, ஏதோ திருவள்ளூர் காஞ்சிபுரத்துக்கு வந்த மாதிரி, என்னுடைய சொந்த கிராமத்துக்கே வந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு உள்ளே. அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம்.
ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதுவும் அந்த மாலை வெயில் அதோட வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. இப்படி ஒரு இடத்த வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வைப் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய சமாதிகள் இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 7 சமாதிகள் உள்ளே இருக்குது அப்படின்னு. ஸோ அது மாதிரி நிறைய சமாதிகள் இருக்குது. இதுதான் அந்த குளம். ஸோ குளத்தில் வந்து தண்ணி கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது, ட்ரையாக இருக்குது. ஸோ இன்னும் பராமரிப்பு அப்படிங்கிறது இன்னும் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. ஸோ அப்படியே நான் உள்ளே போகிறேன். ஸோ போயிட்டே இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரைட் ஹேண்ட் சைடில் நாகர்களுடைய அந்த சிலைகள், கிட்டத்தட்ட ராகு கேது தோஷம்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த பரிகாரம், அது மாதிரியான ஒரு இடங்கள். அதை பார்க்கும்போதே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஒரு நாகம் நம்ம கண்ணால் பார்க்கலனாலும் அந்த சிலைகளை பார்க்கும்போதே ஒரு பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கே இந்த இடத்துல ஒரு பால் வைக்கிறது, இது மாதிரியான பூஜைகள்லாம் பண்ணலாம். ஸோ அப்படியே அந்த நாகர்களுடைய அந்த ராகுகேது அந்த சிலைகளை அப்படி தாண்டி பார்த்தோம்னா, ராமானுஜர் அவருடைய அந்த நாமம் போட்டிருக்கிற இடத்துல தான் அவருடைய அந்த சமாதி அப்படிங்கிறது இருக்குது. ராமானுஜர் அப்படிங்கிற சுவாமிகள் யாருன்னு அப்படின்னா, அவர் தான் கரபாத்திர சுவாமிகளுடைய மெயின் குரு. ஸோ அவருடைய அந்த இதுக்கு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் அவருடைய சமாதி, ஜீவ சமாதியும் வந்து இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடம் அப்படியே உள்ளே போகிறேன். ஸோ உள்ளே போனோம் அப்படின்னா இன்னும் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு இடம், ஒரு நல்ல ஒரு அமைதி, ஒரு சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஒரு சூப்பர் ஃபீலு. ஸோ உண்மையாக என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து நான் டெஃபினட்டாக ஒரு தேங்க்ஸ் ஒன்று சொல்லணும். ஸோ இப்படி ஒரு இடத்த அவர் இத்தனைக்கும் வந்து வியாசர்பாடிக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை, இருந்தாலும் வந்து சொன்னார். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இடம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்க ஃபேமிலியோடு அப்படின்னா சூப்பராக வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். நல்ல ஒரு ஒரு அமைதிங்க. அந்த பறவை சத்தம், பூச்சிகள் சத்தம், அந்த கிராமத்தில் ஒரு சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா ஈவினிங் டைமில், அந்த சத்தத்தை நீங்கள் வந்து இங்கே ஃபீல் பண்ணலாம். ஸோ மாலை வெயில், ஒரு அழகான ஒரு மரங்கள்லாம் பார்த்தோம்னா நல்ல ஒரு அடர்த்தியான மரங்கள், பெரிய பெரிய தென்னை மரங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதுதான் உள்ளே அப்படியே போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அப்படியே கொஞ்சம் உட்காந்து, இது மாதிரி போய் ரிலாக்ஸ்டாக உட்காந்ததுக்கப்புறம் தான் ஒருத்தர் சொன்னார், உள்ளே பாம்புகள் இருக்கும் அப்படின்னு. ஸோ பயப்பட தேவையில்ல. ஸோ அது பாம்புகள் இது மாதிரி இடத்துல இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஐயா கரபாத்திர சுவாமிகள், ஸோ அவரை பற்றி வந்து இன்னும் நிறைய இடங்கள் வந்து கவர் பண்ணி இதுக்குள்ளே வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் ஃபைனல் டச்சாக இங்கே என்ன பண்ணோம் இந்த வீடியோவில் அப்படின்னா, ஐயாவுடைய அந்த கருவறை கோவில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து நாங்கள் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட 6 மணிக்கு வந்து நாங்கள் 7 மணிக்கு வந்து 7 மணி 7:15 வரைக்குமே வந்து பூஜை நடந்துக்கிட்டு இருந்தது அந்த இடத்துல. ஸோ அதுக்காக மொத்த எல்லாருடைய ஜீவ சமாதிகளையும் பார்த்துட்டு ஃபைனல் டச்சாக ஐயா கரபாத்திர சுவாமிகளுடைய அந்த கருவறைக்கிட்ட வந்து போனோம். இங்கே பாருங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஐயாவுடைய தரிசனம் அப்படிங்கிறது உள்ள சிவலிங்க பூஜை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உள்ளே அப்படியே பார்த்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சாய்பாபாவுடைய சமாதி. ஸோ நல்ல ஒரு தரிசனம் கிடச்சிதுங்க. மிஸ் பண்ணாதீங்க, ஃபேமிலியோடு வாங்க. அண்டு லோட்டஸ் டெம்பிள் சேனல் டியர் ஸ்பிரிச்சுவல் கனெக்ட்ஸ், ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. அண்டு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.